வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறது, திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் எழுதிய தீட்டுத் துணி. கோடை வெயிலோட கொதிப்பு வெளியில தலை காட்ட முடியல. தரையில பொடி, காய்ச்சின ஈய மாதிரி ஒட்டுச்சு. எங்கிருந்தோ வந்த வறண்ட காற்று முகத்துல அக்னிய கொண்டு வந்து அப்புறது மாதிரி இருந்தது. அந்த கொளுத்துற வெயில்ல தான் அவ மார்பிலையும் வயிற்றுலையும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு கதறினா. ஐயோ அண்ணா, கண்ணில்லையா கடவுளே, அப்பா! அவ்வளோதான் அவ இதயத்திலிருந்து வெடிச்சு வெளிவந்த வார்த்தைகள். தாய் அலங்கோலமா அடிச்சு அலறிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பள்ளியிலிருந்து வந்த 10 வயது பையன் ஒன்றும் புரியாதவ மாதிரி, ஏம்மா அழுவுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். தன் பிள்ளைய பார்த்ததுமே அவளுக்கும் கையும் காலும் ஓடல. பிரம பிடிச்சவ மாதிரி அவனையே வெறிக்க வெறிக்க ஒரு பார்வையை பார்த்தா. அடுத்த கணம் தன்னோட அன்பு அனைத்தும் ஒரு சேர தன்னோட இரு கைகளாலையும் இருக்க அவனை கட்டிக்கிட்டு கதற ஆரம்பிச்சிட்டா. தான் புருஷனையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிற தன்னோட பிள்ளைய பார்த்ததும் அவளுக்கு எப்படி இருந்ததோ. அவன், என்னம்மா சொல்ல மாட்டியா, அப்பா எங்கம்மா அப்படிங்கிற கேள்வியையும் திடீர்னு கேட்டுட்டான். மரியம்மாள அந்த இரு வார்த்தைகள் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி இருந்தது. ஒரு வினாடி மௌனம். அடுத்த வினாடி, ஏ கண்ணு, உங்க அப்பனை அப்படின்னு ஒரு பயங்கரமான சத்தம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேச முடியாம ஐயோன்னு தரையில சாஞ்சிட்டா. எதிர்பாராத இந்த கூக்குரலை கேட்ட தெரு ஜனங்கள் மரியம்மாளோட வீட்டுல கூடிட்டாங்க. அங்க நின்றுட்டு இருந்த சில பெண்கள் மரியம்மாளை தூக்கி ஆஸ்வாசப்படுத்தினாங்க. பல குரல்களுக்கு அவளால பதில் சொல்லாம இருக்க முடியல. சிந்திய மூக்கோடையும் பரபரப்போடையும் நிக்கிற அவங்கள நிமிர்ந்து பார்த்ததுமே அவ மறுபடியும் கொழுந்து விட்டு எரிஞ்சா. ஒரே ஒரு வாக்கியம், என்னத்த அக்கா நான் சொல்லுவேன், அவங்கள ஐயரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஆவேசம் வந்தவ மாதிரி அந்த அக்ரஹாரத்தை நோக்கி தலைவிரி கோலமா பறந்தா. கூட்டத்தோட நிறைய பேர் ஓடினாங்க. அந்தோணிசாமி காளையூர் கிராமத்துக்காரன். அவனோட அப்பா ஆரோக்கியசாமி அந்த ஊர்ல இருந்த எல்லா ஜாதிக்காரர்கள் கிட்டையுமே நன்மதிப்பும் செல்வாக்கும் வாங்கியிருந்தாரு. எப்படி இருந்தன கேட்குறீங்க? அவன் பேச்சுவன்மை உள்ளவன், படிப்பு இருக்கு, கையெழுத்து தடங்கள் இல்லாம போடுவான். அவனோட இந்நாவன்மை அந்த நாடெங்கும் பரவுறதுக்கு அவன் கையாண்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் தான் நேர்மையும் நாணயமும். தாங்கிட்ட வந்தவங்களை உயிர் கொடுத்தும் ஆதரிக்கிற ஒரு தன்மை கொண்டவன் தான் அவன். சலிக்காத உழைப்பாளி. அந்தோணிசாமி எதுக்கும் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா அவன் அப்பா பிள்ளையோட கவலைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஒதுக்கப்பட்டவங்கள ஒருத்தன் 3 வேளை தினமும் வயிறார சாப்பிடுறது இயற்கைக்கும் காலத்துக்கும் கூட சகிக்க முடியல. ஆரோக்கியசாமி, அதான் அந்தோணிசாமியோட தந்தை, ஒரு வியாதியால இறந்து போயிட்டாரு. தந்தை உயிரோடு இருக்கும்போது சொன்னதை செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்டு செல்லம்மா திரிஞ்சிட்டு இருந்த அந்தோணிசாமிக்கு இப்போ நிலைமையை சமாளிக்கிறது ரொம்ப கவலையா போச்சு. ஏதோ ஒரு சில மாதங்கள் தன் தந்தை சேமிச்சு வச்சிருந்ததை வச்சு ஒரு மாதிரி தன்னோட மனைவியையும் பிள்ளையையும் காப்பாற்றி வந்தான். இவங்கள்லாம் எத்தனை நாள் தான் உட்கார்ந்துட்டே சாப்பிட முடியும்? ஏச்சு பிழைக்கிற தொழில் இவங்களோட வர்க்கத்துக்கே ஒரு விதிவிலக்கு. அடுத்தவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு சாப்பிடுற கொடிய வேலை வேண்டவே வேண்டாம். அப்போ அன்னைக்கு சதிகாரரால விதிக்கப்பட்ட தொழில்கள்ல ஒன்றான, அதான் உடலை சன்னம் சன்னமா சீவி சிரிச்ச முகத்தோட தத்தம் செய்யற அந்த காவல் வேலைக்கு ஒரு அந்தணன் கிட்ட போனா அடிமையும் ஆயிட்டான். அந்தோணிசாமிக்கு தன் தந்தைய மாதிரியே அந்த கிராமத்துல இன்னைக்கு செல்வாக்கு இல்லைன்னாலும் அவனால அவன் தந்தையோட கீர்த்திக்கும் புகழுக்கும் எள்ளளவு கூட பங்கம் ஏற்படவே இல்லை. இன்னும் புகழ் ஓங்கத்தான் செஞ்சது. அந்தோணிசாமிக்கு அதுல எவ்வளோ திருப்தி, பூரிப்பு. தந்தை மாதிரி சத்தியவான் அப்படிங்கிறத தவிர்த்து இவனோட தனிப்பட்ட சிறந்த குணம் உயிர் போனாலும் பிச்சை எடுத்து சாப்பிட மாட்டான். அதனால தானோ என்னவோ அவன் வேலைக்கு அமர்ந்த 6 மாதத்துல தொழிலாளியில இருந்து முதலாளி வரைக்கும் எல்லாராலையும் நேசிக்கப்பட்டான். அவன் வீண் கூலி ஒரு பைசாவும் வாங்காத நேர்மைக்கும் உண்மைக்கும் பணிவுக்கும் பெருந்தன்மைக்கும் ஐயரே மனம் மகிழ்ந்தாருன்னு சொன்னா அந்நியர்கள் அவனை புகழாம இருப்பாங்களா?
அந்தோணிசாமி தன்னை ஐயர் வீட்டில் அடமானம் வச்சதுல இருந்து ஐயர் வயல் பக்கம் அடி எடுத்து வைக்கிறதே நின்று போச்சு. அதிகாலையிலேயே கறவை மாட்டை குளிப்பாட்டுற கவலையும் ஐயருக்கு போச்சு. தண்ணி பாய்ச்சறதுல இருந்து களத்துல பொதியேற மட்டும் அவன்தான் பொறுப்பு. அந்தோணிசாமிய ஐயர் அதிக பெட்ரோல் விரும்பாத ஃபோர்டு அப்படின்னு நினைச்சதுனால தான் வார்த்தையால அவர் வேண்ட பக்கம் அவனை திருப்ப முடிஞ்சது. என்னைக்காவது அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களோட வயலுக்கு கிளம்பிடுவார். அக்கம் பக்கத்து வயல்களும் அவர் கண் வீச்சில் படாமல் போகவே போகாது. அந்த வயல்களை காட்டியும் தன் வாய்ப்பந்தலால் அது தன்னோட மகளுக்கு வரன் சரி கட்டவோ என்னவோ அது ஐயருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இன்னும் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் காட்டின அந்த 1.5 வேலியும் குத்தகை நிலம்தான். அதை அவங்க கிட்ட சொல்லவே மாட்டார். இந்த மாதிரி அதிதிகள் ஐயர் வீட்டுக்கு வந்துட்டா பாவம் அந்தோணிசாமிக்கு அரைவயிறு கஞ்சி குடிக்கிறதுல கூட சில சமயம் மண்ணு விழுந்து போயிடும். வந்தவங்க போறதுக்குள்ள அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அங்க போ, வாசுவை கூப்பிடு, சுப்பு வந்தானா அப்படின்னு ஐயர் அவனை ஆட்டி வைக்கிற ஆட்டு அப்பப்பா அவன் தாலி அருந்து போயிடும். அந்த மாதிரி சமயங்கள்ல இரவு பகல் கண் விழிக்கும் நடவு காலம் எவ்வளவோ தேவலைன்னு கூட அவன் நினைச்சிருக்கான். அவன் அடிமை. ஐயர் அதிகாரம் பண்ணவும் அந்தோணிசாமி அடிப்பணியவும் தானே பூமியில பிறந்திருக்கிறாங்க. ஐயர் மட்டும் என்ன, வேற எந்த ஜாதி எஜமான் தான் இவங்களோட வேலையில பூரணமா சந்தோஷப்படுறாங்க, மனமாற அன்பு காட்டுறாங்க? சுப்பிரமணிய ஐயர் அந்தோணிசாமிக்கு கொடுக்கிற சம்பளம் சச்ச கூலி எவ்வளவு தெரியுமா? வருஷத்துக்கு 9 கலம் நெல்லும் 3 நாளைக்கு ஒரு தடவை 2 மரக்கால் படியும் தான். ஆனா அவனோட தேகம் புளிச்ச ஏப்பம் வர்ற வரைக்கும் அதுக்கு தான் ஸ்பெஷலாக பெருங்காயம் ஒன்று சாப்பிட்றாருன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சரி. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 வேளை சாப்பிட்ற சுப்பிரமணிய ஐயர் எங்க? ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சு ஓடுற அந்தோணிசாமி எங்க? கொலையாளிக்கும் பகல் கொள்ளைக்காரனுக்கும் சிறையில் உள்ள போன நாளில் இருந்து வெளியில வர்ற மணி வரைக்கும் அவங்க சரீர கணம் குறையாம பாதுகாக்க எடை போடுறாங்க. ஆனால் அந்தோணிசாமிக்கு, அவனோட வர்க்கத்துக்கு விவரம் தெரிஞ்ச அந்த இளம் வயசுல எடுத்த தார்குச்சியும் மாட்டாங்கோலும் அவனோட புருஷ பருவத்துல பண்ணையும் காவலுமா உருவங்கள் மாறுற அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவனை எடை போட, மன்னிச்சுக்கங்க, பேரளவுக்கு ஒரு சலுகை வார்த்தை கேட்க ஒரு நாதி உண்டா? நெற்பயிர் அறுவடை முடிஞ்சது. ஐயர் அம்மாவோட உலக வாழ்வும் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்தோணிசாமி அந்த கிழவிக்கு கிட்டையே இருந்து ரொம்ப அழகா பாட கட்டினான். பிரேதமும் சிதையேறிச்சு. அடுத்த நாள் வழக்கம் போல அந்தோணிசாமி கோழி கூவினதும் எந்திரிச்சு சுப்பிரமணிய ஐயருக்கு செய்ய வேண்டிய காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு சுமார் ஒரு 11 மணிக்குள்ள காலை கஞ்சி குடிக்க எஜமானர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போக மாட்டு தொழுவத்துல வந்து கட்டின கையோடையும் ஒடுங்கின சரீரத்தோடையும் நின்னான். ஐயர் அதிகாலையிலேயே மூக்க பிடிக்க சாப்பிட்டாரு. 10:30 மணிக்கு அது கொஞ்சம் குறையிறதுன்னு தெரிஞ்சதும் அதை பலகாரங்களால அடைச்சு தென்னையில வெத்தலை தாம்பலத்தோட எதிரில் சம்பளம் போட்டு உட்கார்ந்துருந்தாரு. பட்டதும் படாததுமா தோல்ல மெல்லிய ஒரு துண்டு, கொழுந்து வெத்தலையும் கொட்டைப்பாக்கும், வாயில ஒரு அதப்பல். ஆமா, ஆகாரத்துக்கு அப்புறம் அசை போடுற கோயில் காளைய மாதிரி தான் இருந்தது அவரோட தோற்றம். பக்கத்துல அவரோட மனைவி மடித்த வெற்றிலையோட நின்றுட்டு இருந்தா. ஏதோ தற்சமயமா சிரிச்ச முகத்தோட அந்த பக்கம் திரும்பினாரு. என்ன ஒரு திடீர் மாற்றம், ஒரு கண நேரம் கூட இன்னும் முடியலையே, அதுக்குள்ளவா? அந்த சிரிச்ச முகம் ஏன் இப்படி கருத்து போகணும்? மனதை மயக்கும் அவரோட மோகன புன்னகை மனசுக்குள்ள பாயிர ஒரு ஈட்டியா மாறிச்சு. ஒளி வீசிய கண் ஊடுருவுற அம்பாச்சு. நெத்தியில எள்ளும் கொள்ளும் சடப்புட சடப்புடன்னு வெடிச்சுது. அவரோட உடம்பையே ஒரு ஆட்ட ஆட்டிட்டு சகதியில நிக்கிற அந்த உருவம். ஐயர் கேட்டாரு, டே அந்தினி. பார்ப்பனர், ஏன் பார்ப்பனர் இல்லாத எந்த எஜமானரும் அது மாதிரி இல்லைன்னா வேற அழகான பேருள்ள எந்த ஆட்களையுமே அந்த பேர் முழுசா சொல்லி கூப்பிடுறதே கிடையாது. என்ன காரணம்னு கேட்குறீங்களா? அந்த பேரோட கடைசியில் இருக்கிறது சாமிங்கிற சொல். சாமி, இது அந்தோணிசாமியோட அந்த உயிரற்ற பதில் அவனோட உடம்பு ஏனோ ஒரு மாதிரி நடுநடுங்கிட்டு இருந்தது. ஐயர் கொஞ்சம் தாழ்ந்த குரல்ல கேட்டாரு, நேத்திக்கு என்னடா பண்ணினே அப்படின்னு. அந்தோணிசாமிக்கு இன்னும் அந்த நடுக்கம் நின்ன பாடில்ல. சாமி,
கோழி கூப்பிட்டாப்புல போய் வயலை பார்த்துட்டு வந்து எஜமா வீட்டு வேலையை முடிச்சேனுங்க. அப்புறம்தான் அம்மா காரியம் அப்படின்னா. ஐயர் ரொம்ப கிண்டலா கேட்டாரு. அந்தினி, வேலை கணக்க கேட்கல. இந்த பாரு, நேத்திக்கு மயானத்துல எடுத்தியே, அது உன்னண்ட தானே அப்படின்னு கேட்டாரு. அந்தோணி சாமிக்கு ஒண்ணுமே புரியல. சாமி அப்படின்னு கேட்டான். பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு சொல்லும் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருந்தான். ஐயர் கோபமா கேட்டாரு. என்னடா திரு திருன்னு முழிக்கிற? பாஷை புரியலையோ? நேத்திக்கு மயானத்துல திருடினியே, அதைத்தாண்டா கேட்குறேன் அப்படின்னாரு. மயானத்துல திருடினியே, இந்த இரு வார்த்தைகள் காய்ச்சின வேலும் அம்புமா மாறி மாறி அந்தோணி சாமியோட அடிவயிற்றில பாய அவன் நடுநடுங்கி போயிட்டான். அது அவன் வாழ்க்கையிலேயே முதலும் கடைசியுமா கேட்ட வார்த்தைகள் அதுதான். அதுவும் அவனோட உடம்ப ஒரு பிடியா பிடிச்சு கசக்கி பிழிஞ்சு சாப்பிடுற சுப்பிரமணிய ஐயர் வாயில அந்த சொற்களை கேட்டான். என்னடா கேட்குறேன், வாய் முத்து உதிர்ந்துருமோ, எத்தனை இருமாப்பு அப்படின்னு கேட்டாரு. சாமி சாமி சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு கேட்டான். சி நாய, பசப்பிடலான்னு பார்க்குறியா? உன் புத்தி இங்கே செல்லாது. நீ எடுத்துட்டு போன சேலையை கொடுக்கல, உன் உடம்பு தொலை அப்படின்னு கோவமாக கத்த ஆரம்பிச்சாரு. ஐயோ சாமி, நான் சீலையை எடுக்கலைங்க அப்படின்னா. உன் கையில் இருந்ததை என் 2 கண்ணால் பார்த்தேன். ஆளை உயிரோட அப்படியே சுவாகா பண்ணிடுவ போல இருக்கே, அப்படின்னா நான் போய் சொல்கிறேனா அப்படின்னு கேட்டாரு. சாமி, நான் எடுக்கலைங்க. அந்த எரிஞ்சுக்கிட்டு போகிற சாமி மேலே ஆனை, இந்த 2 வருஷமா சாமி ஊற்றின தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறேன். நான் இப்போ புதுசா அதுவும் அம்மா சேலையை திருடுவேனா அப்படின்னு கேட்டான். சி அடங்கு கழுத, இப்போ கொண்டு வரையா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. ஐயோ சாமி, நான் எடுக்கவே இல்லையே. எடுக்கவே இல்லையா? உன்னை மரியாதையாக கேட்குறேன் பாரு, அது ஏன் தப்பு தான். இந்த பாரு, இப்போ புடவை தானா இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் தொழுவத்தில் உள்ள ஒரு மரத்தில் அவனோட 2 கைகளையும் பின்னி கயிற்றால இறுக கட்டப்பட்டான். ஏதோ தற்செயலா சவரியார் அந்தோணி சாமி கட்டப்பட்டிருக்கிறத பார்த்ததுமே பதப்பதச்சு போய் ஒருத்தருக்கும் தெரியாம கொல்லப்புறமா ஓடி மரியம்மாள் கிட்ட காதோடு காதா நடந்த சம்பவத்தை சொன்னான். தலைவிரி கோலமா அக்ரஹாரத்துக்கு போன மரியம்மாள் மரத்தோட மரமா கட்டப்பட்டிருக்கிற தன்னோட புருஷனை பார்த்தா. ஐயோ, அவளோட துயரம், இன்னும் காலையில கஞ்சி கூட குடிக்கலையே அப்படின்னு அவ கத்துனது அந்தோணி சாமியோட காலடியில கிடந்து அழுதுகிட்டு இருந்தா. ரொம்ப பரிதாபமா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்பா அப்பான்னு அலறி துடிக்கிற தன்னோட மகனையும் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிற தன்னோட மனைவியையும் வச்சக்கன் வச்சபடி பார்க்குற அந்தோணி சாமிக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அவனோட முகம் மட்டும் செத்து போச்சு. ஏன், அவமான வாழ் அவனை கரு கருன்னு அறுத்துருச்சு. கல்லும் கசிந்துருகும் அந்த காட்சியை பார்க்குற சுப்பிரமணிய ஐயரும் ஒரு மனுஷன் தானா? தன்னோட இந்த கேஸை ருசிப்படுத்த சில ஐயர்களை அவர் கூப்பிட்டாரு. தனக்கு சாதகமான சில மனிதர்களையும் அவர் கூப்பிட்டிருந்தாரு. பிள்ளைவாள் வந்து சுவாமிகள் காட்டிய ஆசனத்துல உட்கார்ந்தாரு. அந்தோணி சாமி கட்டவிழ்க்கப்பட்டு கூண்டுல நிறுத்தப்பட்டான். சுவாமிகள் எந்த கேள்விகளை எந்த பாணியில கேட்டாரோ அதுல ஏறக்குறைய கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி இல்லை பிள்ளையும். ஆனா அவரோட கர்ஜனை, இருமாப்பு, ஏளனம், அதிகாரம், இதுல ஒரு தனி மிடுக்கும் துடுக்கும் தெரிஞ்சது. பட்ட அவஸ்தை போதாதுன்னு பிள்ளை அவனை அவரோட செங்கோலால அடிச்சும் கேட்டுட்டாரு. நிரபராதியான அவன் இல்லைன்ற அந்த ஒரே வார்த்தையை தான் அவ்வளோ கொடுமையிலையும் திரும்ப திரும்ப சொன்னான். பாவம், ஐயரோட சூழ்ச்சி பலிக்கலைன்றதுனால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. ஆனா பிள்ளை சுவாமியை திருப்திப்படுத்தாம போவாரா? இல்லைன்னா அவருக்கு அக்ரஹாரத்துல கிடைச்ச அந்த அமராசனத்துக்கு தான் என்ன பலன்? பிள்ளை அவர்கள் அந்தோணி சாமியை பார்த்து, நாளை பகல் 30 நாளிகைக்குள்ள எங்கிருந்தாவது என்ன செய்வியோ தெரியாது, புடவை ஐயர் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு கண்டிப்பா தீர்ப்பு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் அதிகாலை சூரியன் உதிச்சுது. தெருக்கோடியில தென் திசையில தயிரோ தயிரோ அப்படின்னு ஒரு நாடோடி பாட்டோட ஒரு தயிர்காரியின் குரல் எல்லாரையும் பழையதுக்கு இழுத்துட்டு போச்சு. இந்தா உன் வெள்ளை அப்படின்னு
ஒரு மாட்டுக்காரன் காலையில வைக்கோல போடுறது நம்மையும் ஒரு தட்டு தட்டி எழுப்புறது மாதிரி இருந்தது. அம்மா அப்படின்னு ஒரு குரல் சுப்பிரமணிய ஐயரோட வாசல் கதவை தட்டுறது மாதிரி சத்தம் கேட்டுது. யாரது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அம்மா உள்ளேருந்து வெளியே வந்தா. முந்தின நாள் தீட்டு துணிகளை எடுத்துட்டு போன அந்த மாரிமுத்து அதை தீட்டு போக்கி கொண்டு வந்திருக்கான். இந்தாங்கம்மா அப்படின்னு ஒரு சிறு துணி மூட்டைய திண்ணை மேல வச்சான். அம்மா பரபரப்போட மூட்டையை அவிழ்த்து பார்த்துட்டு இருந்தா. ஐயரும் என்னடி அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளிருந்து வந்து திண்ணையில உட்கார்ந்தாரு. அம்மா மடிப்பு துணிகளை ஒன்னொன்னா எடுக்க ஐயர் அதை சரி பார்த்தாரு. மாரிமுத்து தந்த துணிகள்ல ஒன்று அவர் மனைவியாரோட பழம் புடவை, இன்னொன்று அவளோட ரவிக்கை, மூன்றாவது அதுதான் அந்தோணி திருடிய தீட்டு துணி. நீ எடுத்ததை என் கண்ணால பார்த்தேனே அப்படின்னு ஐயர் கர்ஜனையா சொன்னாருல்ல. மரத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சாங்களே மாருடைய பாடுபடுற அந்த அந்தோணிய, அந்த ஏழை எந்த பழம் புடவைய திருடிட்டான்னு பழி சுமத்தி தண்டிச்சாங்களோ அதே புடவை மாரிமுத்து வெளுத்து வந்து தந்திருக்கான். நீதி தேவன் இன்னும் விழிச்சுக்கல. இதோட இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.